பிரபஞ்சமா என்னது, எங்க இருக்கு, நாங்க எப்படி கும்பிடுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த ஒரு மேஜிக் எல்லாம் நடக்கிறது வந்து அந்த பிரபஞ்சத்துடைய மேஜிக்கால தான். ஈவன் கோவில்கள்ல கூட நான் அதுதான் சொல்வேன். நம்ம போய் எதுக்கு அழணும்? எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. நம்மளுடைய எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஆண்டலுடைய ஒளியை பார்த்து நம்ம வந்து வேண்டலாம். பிரம்ம முகூர்த்தம்ன்றது ரொம்ப அழகான டைம் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எடுத்த உடனே 1 கோடி 10 கோடி இல்லாமல் என்னவோ அதை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதுவும் கலாம் சார், அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நீங்கள் கேட்க கேட்க பிரபஞ்சம் அதுக்கான வழிகளை கொடுக்கும். ஸோ அதில் ஒரு மெத்தட் தான் இந்த 369 மெத்தட். இன்னைக்கு டேட் வரைக்கும் நான் வந்து பட்டர்ஃப்ளை ஏஞ்சல் தேங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு நான் இங்கே உட்காந்து நான் யூனிவர்ஸ் பற்றி பேசுகிறேன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பக்தி பிரபஞ்சம் 369 நேயர்களுக்கு இந்நேரத்து அன்பு வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இருப்பவர் பிரபஞ்சத்தோடு தன்னை கனெக்ட் பண்ணிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையில் பாசிட்டிவாக மாற்றிட்டு அவங்க வாழ்க்கையை லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோடு எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும், அவங்க வாழ்க்கையை பாசிட்டிவாக எப்படி லீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வேறு யாரும் கிடையாது, திருமிகு மீனாட்சி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு உங்கள் சேனல் நேம் ரொம்ப பிடிச்சது, பக்தி பிரபஞ்சம், அதோட வந்து 369. ஸோ அது ஒரு அழகான நம்பர். கண்டிப்பாக நீங்கள் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கும் அந்த சேனல் நேமுக்கும் நிறைய கனெக்ட் இருக்கு. கண்டிப்பாக இப்போ நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிற ஒரு விஷயம் அப்படின்னா, பிரபஞ்சம் அப்படின்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ பிரபஞ்சம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை தான். ஏன்னா இப்போ நம்ம கடவுள் அப்படின்னும் போது அதுக்கான ஒரு உருவம் கொடுக்குறோம், சிலை இருக்குது, பட வழிபாடு இருக்குது. ஸோ இவங்க தான் முருகன், இவங்க தான் வந்து ஜீசஸ்ன்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் ஆகிறோம். பட் பிரபஞ்சத்தை நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும்னு நான் சொன்னாலுமே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சமா என்னது, எங்கே இருக்குது, நாங்கள் எப்படி கும்பிடுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி, பிரபஞ்சம் அப்படின்றது நம்ம எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பவர். ஸோ அந்த பவரை தான் நம்ம வந்து இங்கே வந்துட்டு நம்மளுடைய மதத்துக்கு பிடிச்ச மாதிரி ஏற்ற மாதிரி கடவுள்களாக வச்சு நம்ம வந்து கும்பிட்டுட்ருக்கோம். ஸோ அந்த பிரபஞ்சத்துடைய சக்தி இல்லைன்னா நம்ம யாருமே இங்கே பிறக்க முடியாது, நம்ம வந்து ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் வாழ முடியாது, நம்மளுடைய லைஃப் எண்ட் ஆகாது, திரும்ப ஒரு ரீபர்த், இந்த ஒரு மேஜிக் எல்லாம் நடக்கிறது வந்து அந்த பிரபஞ்சத்துடைய மேஜிக்கால தான். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு பவர் இருக்குது, அந்த பவர் தான் நம்மளுடைய எல்லாமே வந்து நடத்துதுன்னு. ஆனால் அந்த பவர் என்ன அப்படின்றது பார்த்தா அது பிரபஞ்சத்துடைய சக்தி தான். ஸோ அதனால் நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் எந்த அளவுக்கு நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சோல் பவர் ஆக்டிவேட் பண்ணி நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்மளே கேட்டு நம்மளே வாங்கிக்க முடியும். ஸோ அதை விட்டுட்டு இப்போ நிறையா பேர் வந்து இங்கே போய் இதை பண்ணுங்க, அங்கே போய் அதை வாங்குங்க, அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம இருக்கிற வீட்லேயே உட்காந்து நம்ம வந்து நியாயமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட புரிதலே நிறைய பேருக்கு இல்லாமல் தான் இப்போ இருக்காங்க. ஸோ இதை தாண்டி அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அதுக்கான வழிகள் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள், பிரபஞ்சத்தோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும்? ஸோ இப்போ நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகணும்னா முதல்ல நம்ம வந்து யூனிவர்ஸை நம்பணும். நமக்கு மேலே வந்து ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பிலீவ் பண்ணணும். ஸோ அதை பிலீவ் பண்ணும்போது நம்ம சரண்டர் ஆகிடும். ஸோ எல்லாமே அப்படி தான். இப்போ நம்மளுடைய அப்பா அம்மாவாகட்டும், இல்லை நமக்கு அடுத்து நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், நம்ம சரண்டர் ஆகி தான் நம்மளுடைய லைஃப் ஜேர்னியை மொத்தமாக கொண்டு போகிறோம். இவங்க எல்லாரும் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உறவுகள். ஸோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி தான் அந்த பிரபஞ்சம். ஸோ அந்த பிரபஞ்சம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முழுசாக நம்பி நம்ம அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகிடும். ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணலாம், இல்லை நம்மளுடைய பிரதராக ட்ரீட் பண்ணலாம், எப்படி வேணால் நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம யூனிவர்ஸ் கிட்ட போய் அழ வேண்டாம், அழுது எந்த விஷயத்தையும் நம்ம கேட்கவே வேண்டாம். ஈவன் கோவில்களில் கூட நான் அதுதான் சொல்வேன், நம்ம போய் எதுக்கு அழணும், நம்மளை பார்த்துப்பாங்க, அவங்க நம்மளுக்கு எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்ற கான்ஃபிடென்ட் முதல்ல நமக்கு வந்து வரணும். அண்ட் இதே மாதிரி சிலர் வந்து பார்க்குறவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொன்னாலும் இவங்க ஜாலியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, எல்லாரும் லைஃப்பில் வந்து எல்லா ஸ்ட்ரகிளையும் தாண்டி தான் வந்திருக்கோம். ஸோ அந்த கனெக்ஷன், அந்த நம்பிக்கை முதல்ல யூனிவர்ஸ் கிட்ட நம்ம வந்து வைக்கணும். அதுக்கப்புறமா அந்த யூனிவர்ஸை நம்பி நம்ம வந்து தேங்க் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம வந்து நன்றி யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை நன்றி பிரபஞ்சமே சொல்லலாம், தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்லலாம். அண்ட் நம்மளை சுற்றி நிறைய ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, நல்லதாக பேசு, நல்லதாக இல்லைன்னா அது அப்படியே நடக்கும் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே இதோட கனெக்ட் ஆகி தான் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து கேட்கணும்னு நினச்சது அதுதான். இப்போ நம்மளோட வார்த்தை இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருந்தோம், நம்ம வாழ்க்கையில் அது நெகட்டிவாக மாறும், நெகட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தால் அது பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன கனெக்ட் இருக்குது? ஏன்னா நம்மளுடைய எண்ணம் போல்
தான் வாழ்க்கை. நம்ம எல்லாருமே நம்ம பெரியவங்க எல்லாம் எண்ணம் போல் வாழ்க்கையை சொல்லி கொடுத்துருக்காங்க. சுற்றி தேவதைகள் இருப்பாங்க, நல்லதா பேசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, வீட்டில் உட்காந்து அழாதன்னு சொல்லி இது எல்லாமே பிரபஞ்சம் தான். அந்த மேக்ஸ் அந்த தியரியை தான் அவங்க இந்த மாதிரி வந்து பழமொழியாவோ இல்லை சின்ன சின்ன விஷயங்களாவோ நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்னென்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இன்றைக்கி என் லைஃப்பில் இந்த க்ரோத்தை நான் வந்து நினச்சிட்டே இருந்தேன், கனவு கண்டுகிட்டே இருந்தேன், அது எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளே சொல்லுவோம்ல, நான் உனக்கு இப்போ தாண்டா நினச்சேன் நீ கால் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த எண்ணத்துக்கு நிறைய பவர் இருக்குது. அவங்க வந்து அப்ராடில் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம், திடீர்னு அவங்கள்ட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும். ஸோ அது எல்லாமே என்னென்னா நம்மளோட எண்ணத்துக்கான பவர். அப்படி தான் அந்த சோல் பவர், அதை தான் நம்ம சோல் பவர் சொல்கிறோம். அந்த எண்ணத்தை எப்போவுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா நல்ல விஷயங்களே பேசுறது, நல்லதே நம்ம வந்து பார்க்குறது. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ஒரு வேளை நம்ம ரொம்ப பெரிய கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களா இருப்போம், இல்லை நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம். பட் ஒன்ஸ் நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட அது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். நம்மளே நம்மளை வந்து மாற்றிப்போம், அது நமக்கே தெரியாது எப்படி மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து யூனிவர்ஸை நம்பணும். நல்ல விஷயங்களை எண்ணும் போது நமக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் யூனிவர்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக. ஸோ இப்போது பிரபஞ்சத்தை தாண்டி இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட விதின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ அந்த விதியை தாண்டி அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக நிறைய விஷயம் நடக்கணும், நல்லதே நடக்கணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது, அதை எப்படி பாசிட்டிவாக அவங்க கொண்டு போகிறது? அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி முதல்ல நம்பணும், நம்பினதுக்கப்புறமா தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது தேங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படியே வந்துட்டு ப்ராப்பராக அப்படி உட்காந்து இப்படி அப்படிலாம் இல்லை. நீங்கள் சமைக்கும் போது யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லலாம், துணி வாஷ் பண்ணும்போது தேங்க்ஸ் சொல்லலாம். நீங்கள் எப்போவுமே யூனிவர்ஸை உங்கள் மனசுக்குள்ளே நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்களை நம்ம ஞாபகத்தை விட்டு போகவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி யூனிவர்ஸை நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணும், தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு டைம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் நம்ம ஒரு கேண்டில், ஸோ கேண்டில் வந்து ஏற்றி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த கேண்டிலுடைய ஒளியை பார்த்து நம்ம வந்து வேண்டலாம். வேண்டும் போது என்னென்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நேரமாக இருக்கணும். இப்போ எனக்கு வர கிளைண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3 மணிக்கு எந்திரிக்கிறேன், 3:30க்கு எந்திரிக்கிறேன், 4 o'clock எந்திரிக்கிறேன், அதுதான் பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்க. ஆனால் என்னால் வந்து அந்த டைம் எந்திரிச்சு பண்ண முடியல, எனக்கு தூக்கம் வருது, இல்லை ஏதாவது டயர்டாக இருக்குது, இல்லை நான் லேட் நைட் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிரம்ம முகூர்த்தம்ன்றது ரொம்ப அழகான டைம் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த டைமில் தான் நம்ம கேட்டால் யூனிவர்ஸ் கொடுக்குன்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு எப்போ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குமோ அந்த நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணி ஈவன் பிஃபோர் பெட் டைமாக கூட இருக்கலாம். சத்தம் மட்டும் இருக்கக்கூடாது, எந்த சத்தமும் இல்லாமல் நீங்கள் யூனிவர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த மனசில் நினச்சிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கஷ்டம் எல்லாத்தையும் மறந்து தூர வச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்றத முதல்ல காமாக அந்த தீபத்தை பார்த்துட்டு நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதையுமே கேட்க வேணாம், இதை கூட அதை கூட எதுவுமே கேட்க வேணாம். அமைதியாக முதல்ல நம்ம மனசுக்கு அமைதி தான் ரொம்ப தேவை. ஸோ அந்த மாதிரி இப்போ யூடியூபே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய யூனிவர்ஸுடைய மியூசிக்ஸ்லாம் வரும். அந்த மியூசிக்கை நீங்கள் ப்ளே பண்ணி கூட நீங்கள் கண்ணை மூடிட்டு அழகாக உட்காந்திங்கன்னா வேறு லெவல் ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு விஷயம் நியாயமானதாக எடுத்த உடனே 1 கோடி 10 கோடி இல்லாமல் என்னவோ அதை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மேகங்களில் உங்களுடைய ஆசையும் ஒன்று இருக்குது, அது வந்து உங்களை நோக்கி தான் வருது, நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க, உங்களுடைய வீட்டு வாசலில் அது என்ட்ரன்ஸ் உள்ளே வருது. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து விஸ்வலைசேஷன் பண்ணணும். இதுவும் கலாம் சார், அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்காரு, கனவு காணுங்க நடக்கும். இது எல்லாமே இதோட கனெக்ஷன் தான். ஸோ நம்ம ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே இருக்க நமக்கு அது நடக்கும். கண்டிப்பாக அந்த கனவு காணுங்கள் சொன்னாங்கல்ல, அது வந்து நம்ம தூக்கத்தில் காண்ற கனவு இல்லை, நம்ம நினச்சிட்டு இருக்க விஷயங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம. ரியல் லைஃப்ல நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், இப்போ எனக்கு வந்து இந்த சீட்ல நான் உட்காரணும், நான் இதெல்லாம் பண்ணணும், ஒரு ஆண்டர்பிரினர், அது நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்க அது உங்களுக்கு நடக்கும், கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இடத்துல வேலை வேணும், எனக்கு இந்த இடத்துல தான் இந்த போஸ்டிங் தான் வேணும் நம்ம நினைக்க அதுக்கு எப்படி உங்களுக்கு இன்டர்வியூக்கு கால் வருதுன்னு தெரியாது, எப்படி அதுக்கு நீங்க செலக்ட் ஆவீங்க தெரியாது. அது நீங்க யோசிக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேலை விஷயமா இருக்கலாம், வெட்டிங் லைஃப் விஷயமா இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு பர்சனல் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம். என்னவா இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் கேட்க பிரபஞ்சம் அதுக்கான வழிகளை கொடுக்கும். ஏன்னா சில பேர் கூட கமெண்ட்ல சொல்லுவாங்க, கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வெட்டியாக உட்காந்துட்டு இருந்தால் கொடுத்துருமான்னு. அப்படி இருந்தாலும் கொடுக்காது. நம்ம ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் இல்லைன்னு நினைப்போம். அந்த பலனை நம்ம கேட்டு நம்ம யூனிவர்ஸ் கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக. இப்போ நான் உங்களோட ஆரம்பத்தில் துவங்கும்போது நான் சொல்லியிருந்தேன், நம்மளோட சேனல் பேருக்கும் நீங்கள் பேச போகிற விஷயத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்தி பிரபஞ்சம் 369 அப்படின்னு ஒரு நம்பர் வச்சுருக்கேன். இது வந்து டெஸ்லா நம்பர், அதாவது யூனிவர்ஸோட நம்பர்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு
அதுக்கான காரணம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. அந்த நம்பருக்கு இருக்கிற பவர் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. 369 அப்படின்றது இப்போ யூனிவர்ஸ்ல மேனிஃபெஸ்டேஷன்ல நிறைய மெத்தட் இருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கேண்டில் மெத்தட், அப்புறம் வாட்டர் தெரப்பி இருக்கு, இந்த 369 இருக்கு, பே லீஃப் இருக்கு, இந்த மாதிரி சொல்றதுக்கு வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி வரைஞ்சு நம்ம வந்து யூனிவர்ஸ்க்கு புரிய வைக்கலாம். ரூன், சிகில், ஸ்விட்ச் வேர்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் ஒரு மெத்தட் தான் இந்த 369 மெத்தட். இந்த 369 மெத்தட் என்ன அப்படின்னா, அகெயின் நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷ் தான். அந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து நினச்சிட்டு ஒரு க்ரீன் கலர் பென்னு, ஒரு நோட்டை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம் யூனிவர்ஸ்க்கு, நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் டைமில் அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு 3 தடவை அந்த க்ரீன் பெனில் நடந்த மாதிரியும் பிரபஞ்சத்துக்கு நீங்கள் தேங்க் பண்ணுற மாதிரியும் எழுதலாம். ஸோ அடுத்த ஆஃப்டர்நூனில் வந்துட்டு 6 முறை நீங்கள் வந்து அந்த விஷயம் உங்களுக்கு எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைச்சதுக்கு நன்றி, நான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கிட்டேன், தேங்க்யூ அப்படின்ற மாதிரி கடமைக்கு எழுதக்கூடாது. நம்ம விஸ்வலைசேஷன் பண்ணி உண்மையிலேயே உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, சேலரி கிரெடிட் ஆகிற மெசேஜுடைய விஸ்வலைசேஷன் வரைக்கும் உங்களுக்கு அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி ஈவினிங் இல்லை நைட் வந்துட்டு ஒரு 9 டைம்ஸ் நீங்கள் வந்து எழுதுறீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ண அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வருதுன்னே உங்களுக்கு தெரியாது. இதே மெத்தடை நம்ம பே லீஃப்லையும் எழுதி எரிக்கலாம். 3 தடவை, 6 தடவை, 9 தடவைன்னு சொல்லிட்டு நம்ம பே லீஃப்ல நம்மளுடைய விஷயம் எழுதி எரிச்சும் நம்ம அதை வந்து நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட தூவி விடலாம். ஸோ இதில் வந்து தோற்று போனதா வாய்ப்பே கிடையாது. நம்பி பண்ணணும். அண்ட் இன்னொன்று, யூனிவர்ஸை நம்ம போய் டெஸ்ட் பண்ணவும் கூடாது. நான் இது பண்ணுறேன்னு எனக்கு கொடுக்குறியா அப்படின்னா பண்ணக்கூடாது. ஒன்ஸ் பண்ணி சொல்லிட்டோன்னா அவ்வளோதான், சொல்லிட்டோம். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் யூனிவர்ஸை நம்பிட்டு யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வந்துச்சுன்னு சொன்னீங்களா? நீங்கள் எப்போ நம்ப ஆரம்பிச்சிங்க? எப்படி அதுக்குள்ளே நீங்கள் கனெக்ட் ஆனீங்க? நான் வந்து ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா தான். அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அதெல்லாம் வந்துட்டு வீட்லேயே, அவங்க வந்து ஒரு அக்குபஞ்சர் டாக்டர். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுக்கு வர கிளைண்ட்ஸு இல்லைன்னா யாராவது பிரச்சனை ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்போ நான் வந்து என்னுடைய ப்ராப்ளம்க்கு நான் அந்த அக்கா கிட்ட வந்து கேட்டேன், எனக்கும் சொல்லுங்க அக்கான்னும் போது அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது, நீ வந்து முதல்ல வந்து தேங்க் பண்ணு யூனிவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் அந்த டே 1 எதுவுமே புரியல தான். இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து நான் யூனிவர்ஸ் பற்றி பேசுகிறேன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எனக்கு இன்னும் அந்த நாட்கள் ஞாபகம் இருக்குது. ஸோ அப்போ வந்து நான் வந்து என்னென்னா ஃப்ளைட் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் நெக்ஸ்ட் டே, அக்கா சொன்னதோட நெக்ஸ்ட் டே. அப்போ நான் ஃப்ளைட்டில் போகும்போதும் ஓகே நம்ம வானத்தை பார்த்துட்டே தானே இருக்கோம், நம்ம வந்து தேங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேங்க் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தேன். நமக்குள்ள அந்த ஒரு உணர்வு வரும் இல்லையா, அது நான் வந்து ஒரு டே 3, 4லலாம் நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். நான் வீட்டில் உட்காந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி கேண்டில்லாம் ஏற்றி வச்சுட்டு நான் யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுறது. அப்புறம் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது, நம்மளை சுற்றி நிறைய தேவதைகள் இருப்பாங்க, அதில் பட்டர்ஃப்ளை ஏஞ்சல்ன்றது நீ வந்து ரொம்ப யாருக்குமே ஒரு இது பண்ணாத ஒரு அழகான ஏஞ்சல், நீ தேங்க் பண்ணு. இன்றைக்கி டேட் வரைக்கும் நான் வந்து பட்டர்ஃப்ளை ஏஞ்சல் தேங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நமக்கே அந்த ஒரு ஃபீல் வரும், நம்ம கூட யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு சோல் பவர் நம்மளை வந்து இது ஆக்டிவ் பண்ணுதுன்றது வந்து அது அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இல்லை பண்ணவங்களுக்கு அது வந்து நான் சொல்கிறது வந்து புரியும். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் எனக்கு அதே மாதிரி ஒரு சக்ஸஸும் நான் பார்த்தேன்னா, அதுலேருந்து நான் வந்து யூனிவர்ஸை விடுறதே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 இயர்ஸ் எனக்கு ஃபுல்லாக சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி, ஏன்னா அவங்க இது வந்து ஒரு பிஸ்னஸாக அந்த மாதிரிலாம் பண்ணல, அவங்க ஒரு சர்வீஸ் மைண்டில் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வழியாக சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் அதை ப்ரொஃபஷ்னலாக எடுக்கல, நான் எனக்கான விஷயத்துக்கு தான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். இன்றைக்கி என்னுடைய பிஸ்னஸ், என்னோடய கிட்ஸு, என்னோடய ஃபேமிலி லைஃப் எல்லாமே எனக்கு கிடைச்சது வந்து நான் எழுதி கொடுப்பேன் எனக்கு யூனிவர்ஸால் தான். அண்ட் அதுக்கப்புறம் அந்த அக்கா தான் வந்துட்டு இந்த இயர் வந்து எனக்கு சொன்னாங்க. எப்போவுமே சொல்லுவாங்க, நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா அந்த குருவுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எது பண்ணாலுமே நடக்காது. ஸோ அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, நீ இதை வந்து எல்லாருக்கும் சொல்லு, நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது தான் இந்த ஜர்னி. பிரபஞ்சம் எனக்கு செஞ்சது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி வரவங்களுக்கும் பிரபஞ்சம் நிறையா செய்யணுங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. பிரபஞ்சம்னா என்ன, பிரபஞ்சத்தை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்.